முழு வீடியோ பார்க்க யூடியூப்ல பார்த்தா கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும் முழு வீடியோ கிடைக்கும். ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. இது வந்து நான் 7வது படிக்கும் போது நட்டது. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாரும் காஞ்சிரம் போனாங்கன்னா ஒரு பொம்மை வாங்குவாங்க, ஒரு ஏதாவது திங்ஸ் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோ. அப்பவே வந்து இந்த தாலுகா ஆஃபீஸ், இந்த காஞ்சிபுரம் தாலுகா ஆஃபீஸில் தேக்கு கிழங்கு வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு 20 கிழங்கு வந்து ஒரு பண்டிலா. அந்த 20 கன்று கொண்டு வந்து எங்கள் தாத்தா காலத்தில் விவசாயம் இப்போ கடம்பு மரம் டெம்பர் வுட்டு தான். கடம்பு வந்து கும்பராசி நேருக்கு, நான் கும்பராசி ஆகையால் இதை தேடி பிடிச்சி கொஞ்சம் கொண்டு வந்தேன். ஒரு 10 கன்று இருக்கும். ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு மரம் வாங்க. சிம்ம ராசின்னு பார்த்தா பலா மரம். ஆமாம், மரம் சாகுபடி அதனால் அப்போவே நட்டு, அதை கூட நட்டுறது தான். அது வந்து ஃபாஸ்ட் க்ரோத். தீக்குச்சி ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்து. மண்கண்டம் தண்ணி இருந்துச்சுன்னா அசூர வளர்ச்சி. ரோஸ் வுட் வேறு, ரெட் சாண்டல் வேறு. ரெட் சாண்டல் வந்து ஃபுல்லாக காஸ்ட்லி. அது ஏதோ மெடிசனுக்கு போதா நான் தெரியல, அது கச்சாமச்சான் ரேட் சொல்கிறாங்க. அது என்னன்னு புரியல நமக்கு அதை பற்றி. இது வந்து பயன்பாட்டுக்குள்ளது தான். அந்த அளவுக்கு வலிமையான மரம். இது வந்து குமுளி தேக்கு. தேக்கில் ஒரு வெரைட்டி. இது வந்து கொஞ்சம் மணல் சார்ந்த இடத்துல நட்டால் நல்லாயிருக்கும். ஆற்று படிக்கல் நட்டோம்னா ஃபாஸ்ட் க்ரோத். மண்ணில் கொட்டும் போதுனா அந்த இலை மக்கி மக்கி மண்புழு மண்ணில் வந்து பாக்டீரியாக்கள் பெருக்கும். இப்போ இன்னும் ஒரு காட்டில் ஏன் மரம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகுது? மண் வளம் அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம கையில் வந்து ஒரு 50 அடி 60 அடினா, காட்டில் 150 அடி மரம் போகுதுன்னா பல ஆண்டு காலமாக அதில் மரம் அந்த இலையை கொட்டி 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 மண் வளம் பெருக்கிருச்சு. இப்போ இன்னுமே ஒரு 50 வருஷம் கழிச்சு என் மண்ணில் இருக்கிற இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் இன்னொரு நிலத்துக்கு எருவா போடலாம்.